வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களுக்கு பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சூப்பருங்க ஐயா. ஸோ கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த கோச்சார ரீதியாக இருக்கிற விஷயங்கள். ஒரு 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 ராசியில் சார் ஒரு லக்னத்தில் இத்தனை கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் வருது, அது எப்படி எவ்வளோ ஃபேவரிசமாக நம்மளுக்கு இருந்தாலும் அது எங்கெங்க இடத்துல வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8ல் சனி வந்துட்டாரு, 11ல் குரு சூப்பராக இருக்காரு, அதே மாதிரி லக்னத்திலே கேதுவும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேரியண்டாகவே இருக்கிறதுனால இப்போ என்னன்னா 7ஆம் இடத்துல நம்ம ராகு இருக்காரு. ஸோ இதெல்லாமே ஒரு கலப்பா இருக்கு. ஒரு ரெண்டு கிரகம் பாசிட்டிவாகவும் 2 கிரகம் நெகட்டிவாகவும் இருக்கு. அதுல மெயினாக சொல்ல போனால் சனி தான் சொல்லி அதே பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு, நீ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீங்க ஊரை விட்டு காலி பண்ணி ஓடிடு, உயிரோடு இருந்தா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எப்படிங்க, இது எப்படி பலன் எடுக்கிறது ஆக்சுவலாக? அது கரெக்டு தான். 8ல் சனி அப்படிங்கிறது ஒரு பயத்தை உண்டு பண்ணும். யாருக்கு அப்படின்னா சனி திசை நடக்கிறவங்களுக்கு எடுத்துக்கணும், அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் அந்த அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் தான். இப்போ ஒரு அந்தரமெல்லாம் ஒரு 6 மாதத்துல முடிஞ்சிடும். அவங்களுக்கு போய் 8ல் இருக்கிற சனி இருக்கிற 2.5 வருஷமும் நாம் பயந்துக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அது போக இப்போ சனி சனியினுடைய புள்ளி எதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் 9 புள்ளி இருக்குது. அதில் முதல் புள்ளியில் பிறந்தவங்களுக்கு தான் இப்போ அஷ்டம சனி. 2, 3 புள்ளிகளில் பிறந்தவருக்கு இனி போக போக ஒரு 4 மாதத்துல அதனுடைய தீவிரத்தை காட்டும். அதாவது மகம் 1 மகம் 1, 2, 3 பாதம் வச்சுக்கோங்க. மகம் 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அட்டமச்சனி. அதே பூரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு இன்னும் ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே நகரும். இப்போ இதே பூரத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 4ஆம் பாதம், உத்தரம் 1ஆம் பாதத்தோட முடியுது ராசி. அதில் பூரத்தில் ஒரு 3 பாதம் எடுத்துக்கோங்க. 3 பாதம்னா 2, 3, 4. பூரம் 2, 3, 4, உத்தரம் 1. இதில் புள்ளி அமைஞ்சவங்களுக்கு இன்னும் அட்டமச்சனியே வரல. அவங்களுக்கு எப்போ போய் சனி ரேவதி தொடுறாங்களோ, புதன் நட்சத்திரம் தொடுறாங்களோ அப்போ தான் வருது. அப்போ இது ஒரு கணக்கும் வச்சுக்கணும். தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். 2வது நமக்கு என்ன கேள்வின்றதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் 8ன்னு எடுத்துக்கிட்டா 8லேயே எல்லாமே தப்புன்னு நினைக்காதீங்க. 8ல் பாசிட்டிவ் இருக்கு. லக்னத்துக்கு தான் 8, 10ஆம் இடத்துக்கு அது லாபம், 4ஆம் இடத்துக்கு அது விருத்தி, அது சுப விளைவு, 7ஆம் இடத்துக்கு அது டெவலப்மெண்ட்டு. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அதனால கேள்விக்குரிய பாவம்னு நீங்க கணக்கெடுக்கணும். ஒரு விஷயத்தை பலன் சொல்றதுக்கு முன்னால நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஜோசியரன்னு கேட்கறத விட இந்த விஷயத்துக்கு எனக்கு என்ன பலன்னு கேட்கணும். கடந்த காலம் ஒரு 6 மாசம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. என்ன சொல்லணும்னா 8ல் இருக்கிற சனி அஷ்டம சனி, அவ்வளோதான். உனக்கு எது தெரியலன்னா நீ போய் கடகராசிகிட்ட போய் கேளு. அதுவும் உனக்கு பயன் இல்லைன்னா மிதுன ராசி இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டுவாங்க, உங்களுக்கு தெரியும் அதோட சூட்சம் எவ்வளோன்னு. புதுசா ஆபீஸ்லாம் போட்டுறாதீங்க, பழையபடி வேலைக்கே போயிருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பயம்தான் எல்லாருக்கும் பியூரா இருக்கிற வேண்டியது ஒரு பயம்தான். ஏதோ தவறு நடந்துடக்கூடாது. அதுவும் சிம்மத்துக்கு வரும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான். ஒண்ணுமில்ல. இப்ப ரேவதின்ற நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். சிம்ம லக்னத்திற்கு அவர் தனலாபாதிபதி. இப்ப இது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. அடுத்தபடியா இப்ப இவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரமே 4, 8, 12 தான் இருக்கு. ஆனா இவங்க பிறந்த ஜாதகத்துல புதன் 2, 6, 10 ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னு வைங்க. அது அது ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம டோட்டலாக யாருக்கு இப்படி வரும்னு சொல்ல முடியாது. அவங்க பிறந்த நேரத்தின்படி பார்க்கும்போது புதன் 2ஆம் பாவ அதிகாரியாகவோ 6ஆம் பாவ அதிகாரியாகவோ 10ஆம் பாவ அதிகாரியாகவோ இந்த 3லையும் கலந்தோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ வந்திருந்தால் இப்போ இந்த 8ல் போகிற சனி நல்லது பண்ணும், பணத்தை கொடுக்கும், தொழிலை வளர்க்கும், டெவலப்மெண்ட் பண்ணும். ஏன் சிம்ம லக்னத்தில் இருக்கிற 100 கோடி பேருமே நஷ்டமடைவாங்கன்னு விதியே கிடையாது. எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை தொழிலதிபர்கள் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அஷ்டம சனியில். அதுக்கு காரணம் இதுதான். அப்போ நம்ம சனி இருக்குங்கிற நினைக்காம அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரம் நமக்கு பணம் கொடுக்குற கிரகமா
தொழில் கொடுக்குற கிரகமா பார்க்கணும். சூப்பருங்க. இப்போ அந்த கிரகமும் கெட்டு போயிருந்தா தான் பிரச்சனை. இப்போ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ 4 பிளானட் இருக்கு, எல்லாமே கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கு. ஸோ நம்ம என்னன்னா இந்த ஜூன் மாசம் இருந்து கணக்கு எடுத்துக்குவோம், கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் எடுத்துக்குவோம். என்ன மாதிரி பலன்கள் நடக்குது அப்படிங்கிற பார்த்தா. சரி, இப்போ இந்த 4 கிரகத்துக்குமே நான் திசை ரீதியாவே வர்றேன். இப்போ முதல்ல கேதுவை எடுத்துக்குவோம். கேது திசை நடக்குதுன்னு வைங்க, சிம்ம லக்னக்காரர்களுக்கு கேது திசை நடக்குதுன்னு வைங்க. இந்த கேது லக்னத்தில் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லக்னம் என்பது சுயபலம், சிந்தனை, தன்னுடைய ஆட்டிடியூடு, செயல்திறன். அதில் கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். அதில் வந்து அவருடைய நட்சத்திரமே மகம் இருக்கு, அங்கே வரும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. இப்போ அதில் வந்து சூரியன் நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம், கேது நட்சத்திரம் ரிவர்ஸில் வர்றாரு. இப்போ ரிவர்ஸில் வரும்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி சூரியன் கெட்டவராக இருக்கக்கூடாது, சுக்கிரன் கெட்டவராக இருக்கக்கூடாது, கேதுவே கெட்டவராக இருக்கக்கூடாது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு நீங்கள் பிறந்த போது ஜனன ஜாதகத்தில் பாவ தொடர்பில் வந்திருக்கக்கூடாது. அதாவது 4 8 12 வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்திருந்தால் இந்த கேது உங்களை பாதிக்கும். திசை நடக்கும்போது. இல்லை எனக்கு வந்து ஒரு புத்தி மட்டும் நடக்குது, ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கெடலை, நல்ல கேது அப்படின்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து விடுவார். நல்ல சீர்திருத்தமாக உங்களுக்கு இது வரைக்கும் வந்த தவறுகளை எல்லாம் திருத்தி இனி இந்த மாதிரி பாதையில் தான் நம்ம போகணும்னு முடிவெடுத்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்துருவார். அதனால் வளர்ச்சி இருக்குது. இது லக்னத்துக்கு. 2ஆம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுறாரு, 12ஆம் இடமா இருக்கிறதுனால சேமிப்பு பெருசாக பண்ண முடியாது. 3ஆம் இடத்துக்கு கேது நல்லபடியாக இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியம், தன்னம்பிக்கை பெருகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு பெருகும். 4ஆம் இடத்துக்கு கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்டதில் சுமாராக தான் இருக்கும், பெருசாக வாங்க முடியாது. 5ஆம் இடத்துக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கு. வேலைக்கு சார்ந்த விஷயத்தில் 6ஆம் இடத்துல புதுசாக வேலைக்கு தேடுறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். 7ஆம் இடத்துல திருமண உறவில் நல்லது பண்ணும். 8ஆம் இடத்துக்கும் நல்லது பண்ணுது. 9ஆம் இடம் பூர்வீக சம்மந்தப்பட்டதுக்கும் பாசிட்டிவாக இருக்குது. 10ஆம் இடம் சொந்த தொழில்னு எடுக்கும் பொழுது தான் இந்த லக்னத்தில் இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுது. 11ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது நண்பர்கள் வகை, அந்த சந்தோஷம், நம்ம தேடுற வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். 12ஆம் இடம் மூலதனத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்படி ஒரு கேதுவை எடுத்துக்கிட்டு 12 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் எடுக்கலாம். அதே மாதிரி தான் ராகு எடுத்துக்கணும். இப்போ இந்த ராகு 7ல் இருக்கிறதுங்கிறது ஒற்றைப்படை பாவங்களுக்கு நல்லது. சுருக்கமாக சொல்கிறேன். ஒற்றைப்படை பாவம்னா என்ன, உறவுகள், ஆரோக்கியம், இந்த மாதிரி அதாவது மூளை உழைப்பு, கம்யூனிகேஷன் ரீதியாக கமிஷன் வகையில் உழைக்கிறவங்க, இவங்களுக்கு மீடியா, இவங்களுக்கெல்லாம் ராகு நல்லது. ராகுனுடைய திசாபத்தில் நல்லது பண்ணும். ஆனால் மற்றபடி ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு மத்தியமமாக இருக்கும், கெடுக்காது. அதே 8ல் இருக்கிற சனி என்ன பண்ணும், 8ஆம் இடத்துல இருக்கிற சனி உறவு சார்ந்த வகையில் டென்ஷனை பண்ணும். ஏன்னா அது இரட்டைப்படை பாவம் இல்லையா, அதனால் உறவுக்கு வந்து அது அகெயின்ஸ்டாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தொழிலுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும். 10க்கு 11 லாபம். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு புதனும் அங்கே சனியும் கெட்டவராக இருக்கக்கூடாது. கெட்டவராக இருந்திருந்தால் அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு திசாபுத்தி அந்தரம் வரும்போது அந்த டைமில் மட்டும் கெட்டது பண்ணிட்டு போயிடும், பெருசாக பாதிக்காது. அதனால் அட்டமச்சனை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் குருவும். 11ல் இருக்கிற குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்மை, புறம் சார்ந்த விஷயத்துக்கு மீடியமாக இருக்குது, கெடுக்காது. இப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் மட்டும்தான் கெட்ட ஸ்தானம். 5 9 பொருளாதாரத்துக்கு கெட்ட ஸ்தானம். வேலை போயிடும், சொந்த தொழில் போயிடும், லாக் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லையே. இப்போ 5 9ல் பிரச்சனையே இல்லை. அதனால் இது வந்து சிம்ம லக்னத்துக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒன்றும், அதாவது இப்போ அஷ்டம சனின்னு நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். இப்போ நட்சத்திர ரீதியாக நம்ம இன்னும் அடுத்தடுத்த ஒரு எபிசோடுகளை காலம் வரும்போது இன்னும் நம்ம மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் டெப்த்தாக போய் அவங்களுக்கு வந்து நட்சத்திர தொடர்பு எப்படி வேலை செய்யுது. இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் 3 இடத்துல இருக்கு, 5ல் இருக்கு, 9ல் இருக்கு, 1ல் இருக்கு.
இந்த 3 இடத்துலையும் கிரகங்கள் சுத்திட்டே தான் இருக்கும். எந்தெந்த கிரகம் அந்த பூர நட்சத்திரத்தின் வழியா வருதோ அப்ப எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்க கெடுதலா நினைக்க வேண்டியதில்லை. அதனால உங்களுக்கு அந்த லக்ன தொடர்பு, பாவ தொடர்பு தான் வேலை செய்த ஒழிய, இது வந்து பாவம் பட்டியல் தனி, கிரக பட்டியல் தனி. பாவம் என்பது நிகழ்வு, கிரகம் என்பது ஒரு பொருள்னு எடுத்துக்கணும். இப்ப நீங்க வந்து 5ஆம் இடம் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அப்படின்னு எடுக்கிறோம். 5ஆம் இடம் குழந்தைங்கிறது 5ஆம் இடத்துக்கு ஒரு நபரை குறிக்குது. எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னா கவர்ச்சிகரமான குழந்தைங்கிறத சுக்கிரன் சொல்றார். இப்படி அந்த பாவத்தையும் கிரகத்தையும் இணைச்சி சொல்றோம். அருமையா சொன்னீங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஐயா. ஏன்னா இப்படிதான் டீகோட் பண்ணணும் இல்லைங்களா? அது ஆமா, டீகோட் பண்ண நமக்கு ஆன்சர்ஸ் வரும். சூப்பருங்க. அடுத்தடுத்து பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.